எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏன்னா, ஒரு 2 பேருக்கு குடுக்குறது ஓகே. ஒரு ஒரு தெருவுக்கே பண்ணணும், ஒரு ஊருக்கே பண்ணணும்ன்னும் போது அந்த அளவுக்கு ஃபண்ட் எல்லாம் தேவைப்படும். அந்த ஃபண்ட் போய் கேட்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க உங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து போய் கேட்கும்போது? இருக்குன்னு குடுத்துருவாங்க. குடுக்குறவங்க வந்து அது ரூ. 1 இருந்தாலும் பெரிய தொகை தான். ஒரு சகோதரி எல்லாம் இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சகோதரி தொடர்ந்து ரூ. 20 மட்டுமே போடுவாங்க. தொடர்ந்து ரூ. 10 மட்டுமே போடுவாங்க. எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கும்னா, நான் ஒரு முறையும் யாருக்காவது ஒண்ணு கேட்கும்பொழுது, அந்த சகோதரியால முடிஞ்ச ஒத்துழைப்ப குடுக்குறாங்கன்னு மட்டும் தான் எனக்கு தோணுமே தவிர, அந்த அமௌண்ட் எனக்கு கண்ணுக்கு தெரியாது. ஃபேமிலில ஒரு சிலர் வந்து நமக்கு கன்டினியூஸா குடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் நம்ம கேட்கும்போது அதெல்லாம் தர முடியாது. அதை எப்படி தர முடியும்? அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் வரும். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருக்கும். கேட்டு இல்லன்னு சொல்லும்போது எப்படின்னா நம்ம சம்பாதிச்சு கூட குடுத்துறலாம். பட் ஒருத்தங்க கிட்ட கேட்டு வாங்கி குடுக்கறதுங்கிறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் தான். அதுக்கான கேள்விகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நம்ம ஆதாரமே குடுத்தா கூட கொஞ்சம் குடைச்சல் இருக்கும்னு வைங்களேன். பட் அதெல்லாம் தாண்டி நாங்க பண்ணும்போது, ஓகே இவங்க இவ்வளவு தூரம் பண்றாங்க. நம்மளும் பண்ணணும், நம்மளும் பண்ணணும்னு அடுத்தடுத்து எங்கள புரிஞ்சுகிட்ட மக்கள் எங்களுக்கு கன்டினியூஸா சப்போர்ட் பண்றாங்க. சோ வெளியில இருந்து தான் எல்லாமே நம்ம கையில இருந்துங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. சோ அதெல்லாம் வாய்ப்பு இல்ல. வெளியில இருந்து தான் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி பண்ணிட்டு இருக்கோம்.